உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நேற்றைய தினத்துல நம்முடைய உரிமை களம் யூடியூப் சேனல்ல நம்ம ஒரு முக்கியமான மேட்டரை விவாதங்கள் பண்ணியிருந்தோம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக எவ்வாறு அரசியல் சூழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக எவ்வாறு அரசியல் சூழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, டிவிகே அதே மாதிரி விசிகே இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில எவ்வாறு அரசியல் சூழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, எவ்வாறு சதி வலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்றத நேற்றைய தினத்துல நம்முடைய உரிமை களம் யூடியூப் சேனல்ல நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம். ஆனா இன்றைய தினத்துல அண்ணன் திருமாவர்கள் தன்னுடைய மண்டல செயற்குழு கூட்டத்துல நாம நேற்று என்ன பேசணுமோ அதே மேட்டரை இன்றைய தினத்துல அவரு பேசியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இதன் மூலமாக தெரிய வருகின்றது. ஸோ அண்ணன் திருமாவர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காரு, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியும் தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க இல்லையா, இந்த தொண்டர்கள் எவ்வாறு அரசியல் சூழ்ச்சிகள் புரிந்து களமாட வேண்டும் அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம் பிரபலிதியின் இனிய வணக்கம். நாங்க இப்ப நிமிர்ந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்ற மாதிரி ஒரு மாநாடு நடக்க போகுது. சோ இதற்காக அண்ணன் திருமாவர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் சுற்றுப்பயணம் போறாரு. அதனுடைய நீட்சியாக இன்றைய தினத்துல மதுரை மாவட்டத்துல மண்டல செயற்குழு கூட்டத்தை அண்ணன் திருமாவர்கள் கூட்டுகின்றார். சோ இந்த கூட்டத்துல டிவிகே அரசாங்கத்திற்கு எதிராக என்ன விதமான சதி வலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்ற விடயத்தை பதிவு பண்றாரு. அதே வேளையில விடுதலை சிறுத்தை கட்சியை பயன்படுத்தி டிவிகேவுக்கு எதிராக நிலைநிறுத்தி எவ்வாறு அரசியல் சதி வலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்ற விடயத்தையும் கூட அண்ணன் திருமாவர்கள் பதிவு செய்கின்றார். சோ விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தோழர்களும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்களும் உஷாரா இருக்கணும். சரி, அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பதிவு பண்ணிடுவோம். அதாவது டிவிகே அரசாங்கம் இன்றைய தினத்துல அனைத்து மக்களுக்கான ஒரு இயக்கமாக இயங்கி கொண்டிருக்கின்றது, அனைத்து மக்களுக்கான அரசாங்கமாக இன்றைய தினத்துல இயங்கி கொண்டிருக்கின்றது. ஆனா தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துல என்ன விதமான சதி வலைகள் பின்றாங்க அப்படின்னா, டிவிகே அரசாங்கம் ஓபிசி மக்களுக்கு எதிரான அரசாங்கம், டிவிகே அரசாங்கம் இங்க தலித்துகளுக்கான அரசாங்கமாக மட்டும்தான் இருக்கிறாங்க, பிசி எம்பிசி மக்களுக்கு ஆதரவான அரசாங்கமா அவங்க இல்ல அப்படின்ற விடயத்தை, அப்படின்ற ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துல திட்டமிட்டே பரப்புறாங்க. நீங்க சமூக வலைத்தளங்களை பார்த்திருப்பீங்க. பல நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாருங்க இங்க டிவிக்கு என்ன பண்ணிருக்காங்க, 8 அமைச்சர் பதவியை பட்டியல் சாதிக்கு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை திட்டமிட்டே சமூக வலைத்தளங்களை பரப்புறாங்க. சோ 8 அமைச்சர் பதவிகள் இங்க தலித்துகளுக்கு வழங்குறாங்க அப்படின்னா, அப்ப பாருங்க பிசி எம்பிசி மக்களுக்கு டிவிக்கே முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துல திட்டமிட்டு விதைக்கிறாங்க என்பதாக அண்ணன் திருமாவர்கள் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்னாடி வச்சிருக்கிறாரு. கூடவே அண்ணன் திருமாவர்கள் கேள்வி எழுப்புகின்றார். என்ன கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா, டிவிகேவுக்கு ஆதரவா தான் பேசுறாரு. என்ன கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா, அதாவது இங்க டிவிகே அரசாங்கம் பட்டியல் சாதிக்கு 8 அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க, சரி ஓகே. ஆனா இதற்கு முன்னாடி டிஎம்கே அரசாங்கம், ஏடிஎம்கே அரசாங்கம் எதற்காக பட்டியல் சாதிக்கு அமைச்சர் பதவி 8 அமைச்சர் பதவி வழங்கவில்லை? அவங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு 8 அமைச்சர் பதவி எதற்காக டிஎம்கே ஏடிஎம்கே வழங்கவில்லை? தமிழ்நாட்டுல மைனாரிட்டி சாதியா நிறைய சாதிகள் இருக்கிறாங்க. ஆனா மைனாரிட்டி சாதியில இருக்கின்ற நபர்களுக்கு அதிக அமைச்சர் பதவி எவ்வாறு இவங்க வழங்கினாங்க, திமுக எப்படி வழங்கினாங்க, அதிமுக எப்படி வழங்கினாங்க அப்படின்ற விஷயத்தையும் கூட அண்ணன் திருமாவர்கள் கேள்வி எழுப்புகின்றார். இது நியாயமான கேள்வி. தமிழ்நாட்டுல பட்டியல் சமுதாய மக்கள் தான் அதிக எண்ணிக்கை கொண்ட மக்களா இருக்கிறாங்க, கரெக்டா? அப்ப அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப டிவிகே அரசாங்கம் இன்னைக்கு 8 அமைச்சர் பதவி வழங்கியிருக்காங்க. ஆனா நீங்க இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அரசாங்கத்துல பாருங்க நிறைய சாதிகள் மைனாரிட்டி சாதியா இருக்கிறாங்க. அந்த மைனாரிட்டி சாதிகளுக்கு அதிக அமைச்சர் பதவியை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கி இருக்கிறாங்க, ஏடிஎம்கே வழங்கி இருக்காங்க. அப்ப மைனாரிட்டியாக இருக்கின்ற சாதிகளுக்கு அதிக அமைச்சர் பதவி திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக கடந்த ஆண்டு காலங்கள்ல வழங்கியது என்று இங்க இருக்கிற ஆட்கள் யாரும் கேள்வி எழுப்பியது கிடையாது. ஆனா மக்கள் தொகைக்கு ஏற்ப டிவிகே அரசாங்கம் இன்னைக்கு 8 அமைச்சர் பதவி பட்டியல் சாதிக்கு வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னா, அதை மட்டும் இவங்க கேள்விகளுக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்?
டிவிகே அரசாங்கத்தின் மீது ஒரு வெறுப்புகளை உமிழ்வதற்காக டிவிகே அரசாங்கம் வெறும் தலித்துகளுக்கான ஒரு பார்ட்டியாக இருக்குது, இங்க ஓபிசி மக்களுக்கு எதிரான பார்ட்டியா இருக்கு அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு வெறுப்பு அரசியல் இங்கே கட்டமைக்கப்படுகின்றது என்பதாக அண்ணன் திருமாவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆமாங்க, நீ யோசிச்சு பாருங்க, டிவிகே அரசாங்கம் தலித்துகளுக்கான கட்சி அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப இங்க என்ன நடக்கும்? தலித்துகள் விசஸ் நான் தலித்துகள் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் உருவாகுமா? இந்த பேட்டர்னை தான் இங்க திட்டமிட்டு உருவாக்குறாங்க. இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் திட்டமிட்டு உருவாக்குறாங்க. ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல எவ்வாறு தலித் விசஸ் நான் தலித் அப்படின்ற மாதிரி இந்த அரசியல் பேட்டர்னை இங்க இருக்கிற ஆண்ட கட்சிகள் ஆண்டாண்டு காலமாவே கடைபிடித்து வந்தார்களோ அதே பேட்டர்னை தற்பொழுது கையில் எடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். டிவிகே வந்து தலித்துகளுக்கான பார்ட்டி, இங்க ஓபிசி மக்களுக்கு எதிரான பார்ட்டி. சோ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஆட்டோமேட்டிக்காவே தலித் விசஸ் நான் தலித் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னை உருவாக்குவதற்காக சதி வேலைகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பதாக திருமாவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். ஏங்க இதெல்லாம் கேவலமா இல்ல? இங்க இருக்கிற அந்த சதி சூழ்ச்சியாளர்கள் இருக்காங்க தெரியுமா, நான் எந்த கட்சின்னு சொல்ல விரும்பல, அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு கேவலமா வந்து இல்லையா? தமிழ்நாட்டுல இப்படிதான் வெறுப்பு அரசியலை நீங்க முன்னெடுப்பீங்களா? ஏங்க எனக்கு டிவிகே அரசாங்கம் அனைத்து சாதிக்கான கட்சியா வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. டிவிகே அரசாங்கம் சாதிகளை உடைச்சிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டாண்டு காலமாக தேக்கி வச்சிருந்த சாதி நாற்றம் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அந்த நாற்றத்தை கலைந்திருக்கின்றார்கள், நறுமணமாக மாற்றி இருக்கின்றார்கள். இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் எனக்கு பிடித்த ஒரு தலைவர், நான் அவருக்கு வாக்களிப்பேன். ஒவ்வொரு தொகுதிக்குள்ளயுமே வந்து எந்தெந்த சாதியை சார்ந்தவர்கள் வேட்பாளர் நிக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இன்னைக்கு விஜய் சொல்லிட்டாரு நான் வாக்களிப்பேன். இந்த மாதிரி ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டுல இருந்த சாதி இறுக்கத்தை தமிழக வெற்றி கழகம் அடிச்சு உடைச்சிருக்குது. அப்ப சாதி அடிச்சு உடைச்சிருக்குது. அப்ப சாதி அடிச்சு உடைச்சிருக்கு அப்படின்னா இதுதான் இங்க இருக்கிற சில கட்சிகளுக்கு பிரச்சனையே. டிவிகே வந்து சாதியை உடைச்சிருச்சு, டிவிகே மதத்தை உடைச்சிருச்சு. இங்க இருக்க வேட்பாளர்கள் பணம் பார்த்து வாக்களிக்கல, இங்க இருக்க வேட்பாளர்கள் சாதி பார்த்து வாக்களிக்கல, இங்க இருக்க வேட்பாளர்கள் மதம் பார்த்து வாக்களிக்கல. அப்ப டிவிகே சாதி மதம் பணம் இதெல்லாத்தையும் உடைச்சிருச்சு. அப்ப நாம அரசியல் பண்ணுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையவே கிடையாது. நம்ம ஒவ்வொரு தொகுதிக்குள்ளயுமே இந்த சாதிக்காரன் தான் ஆண்டாண்டு காலமாக அவன் வந்து அமைச்சரா இருப்பான், இந்த சாதிக்காரன் தான் ஆண்டாண்டு காலமா எம்எல்ஏவா இருப்பான், இந்த சாதிக்காரன் தான் ஆண்டாண்டு காலமாக ஊராட்சி மன்ற தலைவரா இருப்பான். இந்த மாதிரி நம்ம ஆண்டாண்டு காலமாகவே ஒவ்வொரு தொகுதிக்குள்ளயுமே ஒரு மன்னராட்சி சிஸ்டத்தை வச்சிருந்தோம். ஆனா இந்த சிஸ்டம் எல்லாத்தையுமே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அடித்து உடைத்திருக்கின்றது. அப்ப நம்ம அரசியல் பண்ணுவதற்கு நமக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையவே கிடையாது. அதனால நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க தலித் விசஸ் நான் தலித் அப்படின்ற மாதிரி அரசியல் பேட்டர்னை உருவாக்கி விட்டுருவோம். தலித்துகளுக்கு எதிராக இங்க ஓபிசி மக்கள் எல்லாத்தையுமே அணி திரட்டுவோம் என்பதாகத்தான் இங்க இருக்கிற சில கட்சிகள் திட்டமிட்டே சதி வேலைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல சாதி ஒளிந்து கொண்டிருப்பது என்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக பாஜக அழிந்து கொண்டிருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக இங்க மதங்கள் ஒழிக்கப்பட்டு கொண்டிருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அப்ப திட்டமிட்டு சாதியத்தை ஊக்குவிக்கணும், திட்டமிட்டு மதத்தை ஊக்குவிக்கணும். இதுதான் இங்க இருக்கிற சில கட்சிகளுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆமா, நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நேற்றைய தினத்துலங்க நம்ம செந்தில்வேல் இருக்காரு தெரியுமா, அதான் திமுக சொம்படி பாடல செந்தில்வேலு, அவர் ஒரு பதிவு வந்து போடுறாரு. என்ன பதிவு போடுறாரு அப்படின்னா, நாகர்கோயில்ல ஒரு லாக்அப் வரணும் இங்க தாவேக்காவுடைய ஆட்சியில. உடனடியாக என்ன பண்றாருன்னா இங்க தமிழக வெற்றி கழகத்துடைய அரசாங்கம் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அங்க இருக்க சிறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க, அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. சோ நடவடிக்கை எடுத்து முடிச்சிடறாங்க. உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கார் இல்லையா, ஹென்றி டிஃபைன் அவர்கள், அவர் வந்து இங்க விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்தை போடுறாரு. இந்த மாதிரி வந்து உடனடியாக செயல்பட்டமைக்கு நன்றிகள் அப்படின்னு போடுறாரு. போட்டோடனே செந்தில்வேல் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹென்றி டிஃபைன் எதற்காக விஜய்க்கு வந்து ஆதரவு, விஜய்க்கு வந்து பாராட்டுறாரு. ஏன் அஜித்குமார் வந்து லாக்கப் மரணம் அடைந்த பொழுது எங்க முதலமைச்சர் போய் உடனடியாக சாரியமா கேட்டாரு, உடனடியாக ஆக்ஷன் எடுக்காரு, அவர் மட்டும் பாராட்ட மாட்டாரு, இங்க வந்து விஜய் மட்டும் பாராட்டுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து எழுப்புகின்றார் திரு செந்தில்வேல் அவர்கள். எதற்காக அந்த கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா, இங்க வந்து ஹென்றி டிஃபைன் வந்து ஒரு கிறிஸ்தவர், அதே மாதிரி விஜய் அவர்கள் கிறிஸ்தவர். சோ கிறிஸ்தவருக்கு ஆதரவாக இருக்கின்றார் பாருங்கள் அப்படின்ற மாதிரி இந்துக்களை அணிதிரட்டுவதற்காக பிஜேபியுடைய அரசியல் பேட்டனை கையில் எடுத்து செந்தில்வேல் போன்ற ஆட்கள் சமூக வலைத்தளங்கள்ல களமாடுறாங்க. அப்ப சாதிகள் ஒழிக்கப்படுவது, மதங்கள் ஒழிக்கப்படுவது இங்க இருக்கிற செந்தில்வேல் போன்ற ஆட்களுக்கு பிடிக்கவில்லை. அதனாலதான் திட்டமிட்ட விவாதத்தை கிளப்புறாரு.
செந்தில்வேல் அந்த மாதிரி பதிவு போட்டோன்னே நிறைய திமுகவுடைய குத்தடிமைகள் என்ன பண்றாங்கன்னா சமூக வலைத்தளங்கள உள்ளுக்குள்ள வந்து அந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஹென்றி டிஃபைன் கிறிஸ்தவர், விஜயன் கிறிஸ்தவர், அதனாலதான் கிறிஸ்தவர் டு கிறிஸ்தவர் ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்ற மாதிரி அந்த பிஜேபி என்ன பேசுவாங்களோ அதே அரசியல் பண்ண இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, திமுக காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப தாவேகா அரசாங்கம் என்பது அவங்க சாதியை ஒழிச்சிருக்கிறாங்க, மதத்தை ஒழிச்சிருக்கிறாங்க, இதை பாராட்டுவதற்கு துப்பு இல்ல. ஆனா மாறாக என்ன பண்றாங்க அப்படின்னா தலித் விசஸ் நான் தலித் அரசியல் பேட்டர்னை, இங்க வந்து கிறிஸ்டியானிட்டி விசஸ் இந்துக்கள் அப்படின்ற அரசியல் பேட்டர்னை இங்க இருக்கிற சில அரசியல் கட்சிகள் திட்டமிட்டு உருவாக்குகின்றார்கள். சோ தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தோழர்கள் பார்த்து சூதானமாக இருக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த கட்சியில இருக்கிற மேன் பவர் இருக்கு இல்லையா, இளைஞர்கள் இருக்காங்க தெரியுமா, இளைஞர் பட்டாளங்கள். இந்த இளைஞர் பட்டாளங்களுக்கு சாதினா என்னன்னு தெரியாது, சாதினா என்னன்னு தெரியாது. விஜய் எனக்கு ஓட்டு போட சொல்லிட்டா நான் ஓட்டு போட போறேன், அவ்வளவுதான். அப்ப சாதியற்ற ஒரு இளைஞர் பட்டாளங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற இங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இளைஞர்கள்ட்ட அண்ணன் திருமாவர்களை முன்னிறுத்தி என்ன பண்றாங்கன்னா ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உண்டு பண்றாங்க. திருமாவர்கள் மீது ஒரு அவர்ஷன் வருவதற்காகவே என்ன பண்றாங்கன்னா திருமானை வந்து டிவிகேவுக்கு எதிராக வந்து இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்றீன்ற வேலையில இங்க இருக்கிற சில கொத்தடிமைகள் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். போர்ட்ரேட் பண்றாங்க, திருமானே டிவிகேக்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க. குறிப்பாக என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க இருக்கிற பல கட்சிகள் என்ன பண்றாங்க, ஃபேக் ஐடிஸ் மூலமாக விஜய் அவர்களுடைய படத்தை டிபியாக வைத்துக்கொண்டு அண்ணன் திருமாவர்களை திட்டுறது. உனக்கெல்லாம் வந்து அமைச்சர் பதவியா, 2 சீட் வச்சுக்கலாம் அமைச்சர் பதவியா, இந்த மாதிரி திட்டமிட்டு என்ன பண்றாங்கன்னா வெறுப்புகளை கட்டவிழ்த்து விடுறாங்க. அப்ப வெறுப்புகளை கட்டவிழ்த்து விடுவதன் மூலமாக இங்க விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தனிமைப்படுத்தணும், இங்க தமிழக வெற்றி கழகத்தில இருந்து அப்புறப்படுத்தணும். இளைய தலைமுறைகள் இருக்காங்க இல்லையா, டிவி கழக இளைய தலைமுறைகள், அவங்க சாதிகள் மறந்து அண்ணன் திருமாவர்களை கொண்டாடுவது இங்க இருக்கிற சில கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை. அதனாலே திட்டமிட்டு என்ன பண்றாங்கன்னா சாதியற்ற இளைஞர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த இளைஞர் பட்டாளங்கள்ட்ட சாதிகளை திணிக்கின்ற வேலையில இங்க இருக்கிற சில கட்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். சோ ஒட்டுமொத்தத்துல அண்ணன் திருமாவர்களை முன்னிறுத்தி டிவிகேக்கு எதிராக முன்னிறுத்தி ஒரு விசஸ் பேட்டர்ன் டிவிகேவுக்கும் விசிகேவுக்கும் ஒரு ஒரு லொடாய் சண்டை இருந்துகிட்டே இருக்கணும் என்பதனை திட்டமிட்டே இவங்க உருவாக்குறாங்க. அதைத்தான் இத்தனை ஆண்டு காலமாக இத்தனை நாட்களாக இங்க இருக்கிற சில கொத்தடிமைகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா திருமாவர்கள் 5 வருடங்களுக்கு தாவேகா அரசாங்கம் வீழவே வீழாது, நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை அவர் பல முறை பதிவு பண்ணிட்டாரு. ஆனா இந்த மாதிரி பதிவு பண்ண விடயத்தை இங்க இருக்கிற எவனாச்சும் பெரிய லெவல்ல டீகோடிங் பண்ணி பெரிய லெவல்ல எவனாச்சும் டிபேட் நடத்தினாங்களா? நடத்த மாட்டாங்க. ஆனா சின்னதா ஒரு விடயத்தை பதிவு பண்ணாரு அப்படின்னா தனக்கு ஏற்றவாறு தகவமைத்து டிவிகே பசங்கள்ட்ட பறக்கி விடுவது, இந்த வேலையை இந்த மாமா வேலையை இங்க இருக்கிற சில கொத்தடிமைகள் பாக்குறாங்க. அது எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பல, ஆனா சில கொத்தடிமைகள் பாக்குறாங்க. சோ இந்த மாதிரிதான் டிவிகே அரசாங்கம் என்பது ஓபிசி மக்களுக்கு எதிரான அரசாங்கம் என்பதாக ஒரு பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே வேளையில விடுதலை சிறுத்தை கட்சியை டிவிகேக்கு எதிராக ஒரு நிலையில நிறுத்தி டிவிகே காரங்களும் விசிகே காரங்களும் குடிபிடி சண்டை போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு ஒரு அரசியல் பேட்டர்ன் இங்கே கட்டமைக்கப்படுகின்றது. சோ இங்க டிவிகே காரங்களும் விசிகே காரங்களும் பார்த்து சூதானமாக பக்குவமாக செயல்பட வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். கடந்த ஒரு 3 நாட்களாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பேட்டர்னை கையில் எடுக்கிறாங்க. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக மதுரை மாவட்டத்துல கருங்காலக்குடி என்று சொல்லப்படுகின்ற பகுதி, அந்த பகுதியில விசிகாவுடைய சுவர் விளம்பரம், அந்த சுவர் விளம்பரம் முழுமைக்கும் என்ன பண்றாங்க, போஸ்டர் ஒட்டி விட்டுறாங்க சமூக விரோதிகள். இது ஒரு மேட்டரா? உடனே விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, களத்தில் இறங்கி போராட்டம் பண்றாங்க. அடுத்து அதே ஊர் பக்கத்துல கல்லந்திரி என்று சொல்லப்படுகிற ஊரு, அந்த ஊர்ல விசிகாவுடைய போஸ்டர் மேல சாணி அடிச்சு விட்டுறாங்க. சோ விசிகா என்ன பண்றாங்க, உடனே களத்துல இறங்கி போராட்டம் பண்றாங்க. சேலத்துல என்ன பண்றாங்க, 2 நாட்களுக்கு முன்பாக சேலத்துல விசிகாவுடைய சுவர் விளம்பரம் மேல ஒரு பெயிண்ட ஊத்தி விட்டுறாங்க. சோ இது மிகப்பெரிய சமூக பதற்றமா மாறுது. சோ இது மாதிரி திட்டமிட்டே அண்ணன் திருமாவர்களை முன்னிறுத்தி ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக டிவிகே விசஸ் இங்க விசிகே அந்த மாதிரி ஒரு அரசியல் பேட்டர்னை இங்க சமூக விரோதிகள் உருவாக்குவதற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சோ டிவிகே தோழர்களும் சரி விசிகே தோழரும் சரி பார்த்து பக்குவமாக சூதானமாக களமாட வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக வேண்டுகோளாக விடுத்துக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.